அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, சென்னையில் ஒரு 3 அற்புத திருக்கோயில் வந்து நம்ம முருக பக்தர்கிட்ட சமர்ப்பிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சென்னை வரப்போது வெளியூர்லேருந்து சென்னை வந்தாலும் சரி, சென்னையில் இருக்கிற முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக முயற்சி பண்ணேன் கோலவழி அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி. என்னோட குருநாதர் ஜெயக்குமார் அண்ணன் அவர் உயிரோடு இருக்கும்போது அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் நான் வந்து நீண்ட காலமாக முண்டக்கண்ணி அம்மன் கோவில் தான் கோலவழி அம்மன் கோவில்னு சொல்லி நினச்சி ஒரு 4-5 வருஷம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது கோலவழி அம்மன் தனியாக இருக்காங்கன்ட்டு. எல்லா கோயிலுக்கும் ஒரு வயசு இருக்கும், ஒரு புராதன காலம் இருக்கும். ஆனால் கோலவழி அம்மனுக்கு மட்டும் அது எதுவுமே கிடையாது. எத்தனை யுகங்களாக இருக்குன்றதே வந்து இப்போ வரைக்கும் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டாக கூட சொல்ல முடியாத ஒரு மர்மமான ஒரு விஷயம். அம்மா வந்து அவ்வளோ பத்திரகாளியாக இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இன்றைக்கி தான் போகிறதுக்கு முடிவு கிடச்சி போனேன். ஏன்னா நேற்று போகலான்னு ட்ரை பண்ணி பாதி தூரம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து டைவெர்ட் ஆகி வேறு வழியாக போய் அதுக்கப்புறம் போக முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தான் அம்மா வந்து கூப்பிட்ருக்காங்க. அற்புதமான கோவில். அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் தூரம் திரும்ப வாலீஸ்வரம்ன்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய புராதன வரலாறு இருக்குது. ராமர் வழிபட்ட ஸ்தலம், ராவணன் வழிபட்ட ஸ்தலம், அதுவும் யுகங்களை கடந்து நிற்கின்ற கோவில். அங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர் வந்து உலகத்திலேயே வேறு எங்கேயுமே இல்லாத சண்டிகேஸ்வரர் அங்கே மட்டும்தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே சிவபெருமானுக்கு வெத்தலை மாலை போடுற ஒரு விஷயம் வந்து இந்த கோவிலே தான் இருக்குது. இந்த 2 கோயிலுமே நான் தேடி போல, இறைவன் தான் காட்டி வர வச்சாருன்றது நான் கண்கூட உணர்றேன். ஏன்னா நான் தேடின முருகர் ஆராய்ச்சியில் ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கு அங்கே பதில் கிடச்சிது. அங்கே ஒரு மனிதரை சந்தித்தேன். அந்த மனிதரை சந்திக்கிறதுக்காக தான் இறைவன் நம்மளை அங்கே அனுப்பியிருக்காருன்றது நான் வந்து உணர்றேன். கண்டிப்பாக அது எல்லா முருக பக்தர்களுக்கும் அவரவர் ஊழ்வினை கர்மனுக்கு ஏதோ ஒரு வகையில் தீர்வாகவும் மருந்தாகவும் இருக்கும். விரைவில் அதை பற்றி நான் நிறைய பதிவு செய்கிறேன். அப்புறம் 3வது இருக்கிற கோவில் டீனர் அகஸ்தீஸ்வரம் கோவில். டீனர் அகஸ்தியர் கோவில்னு சொல்லுவாங்க. இப்போயும் சச்சின் டெண்டுல்கரும் அமிதாப் பச்சன் இவங்க எல்லாருமே சென்னை வந்து அவசியம் போகிற கோவில். அது காரணம், அது உருவானது எல்லாமே இறைசக்தி மூலயமா தான். ரொம்ப ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்கிறவங்க, ரொம்ப மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க, மன நிம்மதி இழந்து இருக்கிறவங்க, அடுத்த கட்ட வாழ்க்கையை என்னன்னே தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக டீனர் அகஸ்தியர் கோவிலுக்கு போங்க. நான் இந்த 3 கோவில் லொக்கேஷனுமே எடுத்து பதிவு செய்கிறேன். இது இறைவன் கொடுத்த உத்தரவு, அதனால் இந்த குரல் பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம்தான். அரைநாளால் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் வாலீஸ்வரர் திருக்கோவில். நிச்சயமாக சென்னை முருக பக்தர்கள் போய் பாருங்கள். ஏன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட பழைய கோவில் இது. அதிகபட்சம் சென்னையில் இருக்கிற வேங்கீஸ்வரர், குறுங்காலீஸ்வரர், வாலீஸ்வரர் இந்த எல்லாருமே வந்து புராதன காலத்துக்கு முற்பட்டு யுகங்களை கடந்த கோவில். அதில் இந்த ஒரு கோவிலும் உண்டு. நிச்சயமாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி இருக்கிற கோவில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருவோம், பெருமாள் கோவிலில் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு. ஆனால் இந்த கோவிலும் அதே மாதிரி பள்ளி இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று கதையும் இருக்குது. அதையும் நான் அடுத்தடுத்த நேர்காணலை பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.